இந்த வார்த்தையால உங்க வாழ்க்கையில உருவாக்க முடியாத ஒரு காரியம் கிடையாது பிரதர். உண்மைதானா? யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு வெள்ளை குதிரை, ஒயிட் ஹார்ஸ், நல்லா 6 அடி உயரம் இருக்கு, ஜிஜாண்டிக் ஃபிகரா இருக்கு, அப்படியே கம்பீரமா நிக்குது, வெள்ளை வெள்ளேன்னு, கால்கள் அப்படி தரையில உதச்சிட்டு அப்படி கனைத்து கொண்டு கம்பீரமா நிக்குது. என்ன குதிரை சொல்லுங்க? என்ன குதிரை? சரி, எப்படி நிக்குது? கம்பீரமா. எவ்வளவு அடி உயரத்துல? 6 அடி உயரத்துல நிக்குதா? சரி, இப்ப இத்தனை நாள், கடந்த ஒரு மாசம் கூட எடுத்துக்குங்களேன், கடந்த ஒரு மாசத்துல என்னைக்காவது வெள்ளை குதிரையை குறித்து யோசிச்சீங்களா? வெள்ளை குதிரையை என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? வெள்ளை குதிரை 6 அடி உயரம் கம்பீரமா நிக்குது அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சிங்களா? ஆமாவா இல்லையா? ஏன் அப்ப இப்ப மட்டும் எப்படி யோசிச்சீங்க? நான் சொன்ன வார்த்தை தானா? அப்ப என்னுடைய வார்த்தையே உங்க ஆத்மாவுக்குள்ளேயும் ஆவிக்குள்ளேயும் ஒரு வெள்ளை குதிரையை உருவாக்க முடியும்னா, நான் சொன்ன வார்த்தை உங்க ஆவியிலையும் ஆத்மாவிலையும் ஒரு வெள்ளை குதிரையை உருவாக்குது பாருங்க. வார்த்தை தான் உருவாக்குது இல்ல? அப்ப நான் சொன்ன வார்த்தை உங்க ஆவியிலையும் ஆத்மாவிலையும் உருவாக்குதுன்னா, ஒரு மனுஷனாகிய நான் சொல்ற வார்த்தையே உருவாக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அதிகமா உங்களுக்குள்ள காரியங்களை உருவாக்கும்.